திருவள்ளுவர் வார்த்தைக்காங்க காஞ்சி மாநகரிலிருந்து கண்ணி தமிழ் பால் குடித்து கல்லூரியில் கல்விகளை பயின்று வீரரை போட்டு வெற்றி கொடி நாட்டி ஏழைகளை வாழ வைத்து நாவலர் ஏழையர் ஏற்றில போட்டில மறுபடியும் ஒழுங்கியிருக்கேன். தமிழ் தாய் பெற்ற தலைமகனே, அன்பு தமிழ் கலைமகனே, அன்பு பண்பு பாச நேச கொண்டு மற்றவருக்கு பயந்து ஓடி ஒளியாது ஓர்வல் காட்டி எதையும் தாங்கும் எதை வேண்டும் என பொன்மையில் ஊட்டி மக்கள் உள்ளத்தில் நீங்கள் பெற்று சந்திரபதி அவர்கள் பள்ளிக்கு சென்று சில வழிமுறையை கற்றுத்தான் சத்தியமன்ற ஆண்டவர் சத்திய சில மன்னனுக்கு இளைய மகனாக உத்தமன் பெருமித்து யாதொரு குறையில்லாமல் சிறப்போட வாங்கி வருகின்றேன். இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்க்க வேண்டும், கூட பிறந்த அண்ணன் தங்கையை பார்க்க வேண்டும். செல்கின்றேன். அதோ பறந்து வரும் பறவையெல்லாம் சேர்ந்து வாழ சொல்லிருக்கு. பெண்ணாக பிறந்து எனக்கு என் அண்ணனோடு சேர்ந்து உறவோடு சேர்ந்து வாழ முடியாத பாவியாகிவிட்டு. ஆமா, இருந்தாலும் என் அண்ணனை எப்பொழுது சந்திக்க போறேன், என் அண்ணனுக்கு எப்பொழுது பார்க்க போறேன். புரியவில்லையே இறைவா, கண்கள் இரண்டும் இங்கு உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் இங்கு உம்மை கண்டு பேசுமோ. தமிழ் புலிகள் கட்சி சேர்ந்து பேருங்க
உதயகுமார் என சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள் இதோ என்னை பாராட்டி அவர் கரத்தில் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னார் குடும்பம் மனைவி பிள்ளைகளோடு நலமோடு வாழ எல்லாம் அல்ல மாரியம்மனை வேண்டுகிறேன். இறைவா, இனி இந்த பாவி நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? உயிர் வாழவே கூடாது. அதோ தெரியும் அந்த பாழடைந்த பள்ளத்தில் விழுந்து என் உயிரை எப்படி எடுத்துக் கொள்கிறேன்? என்னது? நானா வாழ பிறந்தவளே கிடையாது, சாக பிறந்தவள் ஐயா, சாக பிறந்தவள். ஆமா, எதற்காக இந்த பூலகத்தில் நான் வாழ வேண்டும்? இனி ஒரு காலம் வாழக்கூடாது என்று சாக தெரிந்து விட்டீர். என்னை யார் என்று கேட்டு விட்டீர். நான் யார் என்று உண்மை சொல்ல வேண்டுமா? இப்பொழுது சொல்கிறேன் ஐயா. நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ வேண்டும், பொன்மகனின் மன்னவனும் பெருவாழ்வு காண வேண்டும். வாழ்க நீங்கள், வாழ்க என் வாழ்வில் இலக்கணமாக. வந்ததென்று நீ விளக்கி அனுப்பேனா? நீ விளக்கு போனவென்று நிலவை நான் வெறுப்பேனா? இருக்கரை நடுவிலே நதி போல் நடுவினிலே நதி போல் ஓடுகிறேன். விடுகதை நானாகி விடையை தான் தேடுகிறேன். இறைவா என் தலைவா, இதற்கொரு வழியை சொல் இறைவா. நான் உள்ளதை சொல்லட்டுமா? வீணை வந்து கண்டெடுத்தேன், வீரர்கள் மீட்க ஆசை கொண்டேன். இன்னொருவர் வீணை என்று மீட்காமல் நிறுத்திவிட்டேன். இன்று வரை தொட்டதில்லை, கைவிரலும் பட்டதில்லை. இன்று வரை தொட்டதில்லை, கைவிரலும் பட்டதில்லை. என்னுடைய வீணை என்று உரிமையும் நான் பெற்றதில்லை. இறைவா என் தலைவா, இதற்கொரு வழியை சொல் இறைவா. நான் உள்ளது சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ வேண்டும், பொன்மகனின் மன்னவனின் பெருவாழ்வு காணவே. வாழ்க நீங்கள், வாழ்க என் வாழ்வில் என்னுடைய வானத்திலே இருட்டிய நேரத்திலே வெண்ணிலாவும் வந்ததையா? வெண்ணிலாவை கண்டவுடன் இந்த பெண்ணிலாவும் தவித்ததையா? ஐயா, என் நாடு சத்தியபுரி நாடு. சத்தி சில மன்னருக்கும் சத்தியவதி அம்மையாருக்கு பிறந்தவள். என் பெயர் முத்தழகி. எனக்கு 2 அண்ணன்கள், தத்துவன் உத்தமன். இளைய அண்ணனும் அயல் நாடு சென்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன்.
அவர் வருவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அண்ணனை இதுவரை பார்க்கவே முடியாத பாவியாகி விட்டேன். இனி யாரை பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என்னை சாக விடுங்கள் ஐயா, என்னை சாக விடுங்கள். அண்ணா 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 உன்னை பார்க்க மனசே துடிக்குதண்ணா. என்ன நடந்ததால் உந்தன் முகம் சிவந்தது, அந்த நினைவிலே சோகம் இங்கும் நிறைந்தது. இந்த அண்ணன் இருக்க எனது வாழ்வு கலக்கமானது. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு இந்த விஷயம் அறவே தெரியவே கூடாது. தெரிந்தால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். எனவே அனைத்தையும் மூடி மறைக்க வேண்டும். அண்ணா ஒன்றுமில்லை அண்ணா, நான் மாடி மீது படித்துக் கொண்டிருந்தேன். தவறி மாடி மறந்து விழுந்துட்டேன்னா எல்லாமே மறந்து போச்சுண்ணா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணா. ஆமா, நான் ஒண்ணுமே புரியலண்ணா. ஐயோ, என்னால வர முடியாதுண்ணா. சேனை வருகுது, எங்கள் சேனை வருகுது. இளஞ்சரணி திரண்டு இங்கு சேனை வருகுது. அது டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடி வருகுது. சேனை வருகுது, எங்கள் சேனை வருகுது. இளஞ்சரணி திரண்டு இங்கு சேனை வருகுது. அது டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடி வருகுது. சேனை வருகுது, எங்கள் சேனை வருகுது.
வருகுது. அது டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடி வருகுது. சேலை வருகுது. உண்மை என்னும் குரல் கொடுக்க சேனை வருகுது. நிகரில்லையே என்று சொல்லி பாடி வருகுது. உண்மை என்னும் குரல் கொடுக்க சேனை வருகுது. நிகரில்லையே என்று சொல்லி பாடி வருகுது. பார்முழுதும் எங்கள் படை பவனி வருகுது. பார்முழுதும் எங்கள் படை பவனி வருகுது. அது டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடி வருகுது. அது டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடி வருகுது. சேனை வருகுது. எங்கள் சேனை